நண்பா, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஏற்கனவே நீங்க டைட்டில்ல பார்த்த மாதிரி ஒரு டேபோட ரிவ்யூ தான். ஸோ நம்ம கையில் இருக்கிறது Lenovo P11 Pro அப்படிங்கிற ஒரு டேப்லெட். நல்ல ஒரு பெரிய ஒரு டிஸ்பிளேயோட நல்ல சூப்பராக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. AMOLED டிஸ்பிளே, JBL-ஓட குவாட் ஸ்பீக்கர்ஸ் வந்து 4 ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருக்குது. இந்த டேப்லெட்ல இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது, கொடுக்குற காசுக்கு எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குது, நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீடைலையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ லேட் பண்ணாம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த டேப்ல நம்ம ஹைலைட்டா பேச போற விஷயம் என்ன அப்படின்னா இதோட டிஸ்பிளே தான். ஸோ டிஸ்பிளே வந்து பாத்தீங்க அப்படின்னா 11.5 இன்ச்ல ஒரு OLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. HDR10 டால்பி விஷன் இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 500 nits வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பிரைட்டான ஒரு டிஸ்பிளேயா இருக்குது. இந்த டிஸ்பிளேயோட ரிசல்யூஷன் பார்க்கும்போது 2K வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 2560 x 1600 பிக்சல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லெட்லேயே வந்து இன்பில்டா வந்து நெட்ஃபிளிக்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்ஃபிளிக்ஸ்லாம் நம்ம அதில் மூவி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து டால்பி விஷன் சப்போர்ட் உள்ள HDR10 சப்போர்ட் உள்ள மூவிஸ் எல்லாமே நம்ம வந்து லைவாக வந்து பார்க்கலாம். அதே மாதிரி Amazon Prime, Hotstar இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து நம்ம பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம முன்னாடியெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்லேட் எழுதுறதுக்கு ஸ்லேட் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. பட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீவிங் ஆங்கிள்ஸ் வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி கலர்ஸ் வந்து ரிச்சாக இருக்குது. அந்த கலர்ஸ் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக என்ன கலர் கிடைக்குதோ அந்த கலர் வந்து இதுலேயும் நம்ம வந்து பார்க்க முடியுது. OLED டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்ஸ் எல்லாம் வந்து நல்லா டீப்பாக இருக்குது. ஏன்னா OLED டிஸ்பிளே பொறுத்தவரை எந்தெந்த பிக்சல் தேவைப்படுதோ அது மட்டும் தான் வந்து லைட் பண்ணும், மிச்சம் எல்லாமே வந்து சும்மா இருக்கும். அதனால வந்து பிளாக் வந்து சூப்பராக டீப்பாக வந்து தெரியுது. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இதில் உள்ள ஸ்பீக்கர்ஸ். JBL-ஓட ஒரு குவாட் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே 2 ஸ்பீக்கர்ஸும் இந்த இடத்துல 2 ஸ்பீக்கர்ஸும் கீழே 2 ஸ்பீக்கர்ஸும் வந்து இருக்குது. ஸோ சவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை வச்சு நல்லா இப்போதைக்கு ஒரு 2000-3000 பட்ஜெட்டில் வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சு அதில் பாட்டு கேட்டால் எந்த அளவு இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹையான வால்யூமில் நம்ம வந்து இதில் ஏதாவது மீடியா பார்க்கும்பொழுது அதோட சவுண்ட் வந்து டிசார்ஷன் ஆகாமல் நல்லா வந்து தெளிவாக கேட்குது. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த நல்ல ஒரு OLED டிஸ்பிளே ப்ளஸ் இந்த ஸ்பீக்கர்ஸ் ரெண்டும் சேரும் பொழுது நீங்கள் ஒரு மூவியெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. நீங்கள் வந்து 3.5 ஆடியோ போட்டு வந்து கொடுக்கல, ஏன் அதை ஒமிட் பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்கு பதிலாக நம்ம வந்து ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டைப் சியில் வந்து அடாப்டர் போட்டு யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து இங்கே ஒரு சின்ன மைனஸாக பார்க்குறேன். இப்போ இந்த டேப்லெட்டோட டிசைனுக்கு வரலாம். ஸோ டிசைன் அப்படிங்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மெட்டல் யூனிபாடி டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் அலாய் மெட்டல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா வந்து ஒரு ப்ரீமியம் ஃபீல் தர்றதுக்கு இந்த மெட்டல் பார்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பில்ட் குவாலிட்டியை பொறுத்தவரை நல்ல சாலிடான ஒரு பில்ட் குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் எடுக்கும் போது நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸோ இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.9 mm தான் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலான ஒரு ஸ்லிம்மான ஃபோன் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் வந்து ஒரு ஸ்லிம் வந்து இதில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணும்போது ஹேண்டில் பண்ணும்போது நல்லா வந்து ஒரு ஃபீல் கிடைக்குது. இந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபோல்டு பண்ணியிருக்காங்க. ஒரு ஷார்ப்பான எட்ஜஸ் இல்லாமல் நல்ல வந்து ஒரு சாஃப்டான ஒரு எட்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்காக வந்து டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து போகோ பின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போகோ பின்ஸ் வந்து ஒரு 4 பின்ஸ் வந்து இருக்குது. இந்த பின்ஸ் வந்து எதுக்காக யூஸ் ஆகுறது அப்படின்னா இது வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து கீபோர்டு ஆக்சசரி இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு LTE டேப்லெட் அப்படிங்கிறதுனால இதில் வைஃபை மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சிம் கார்டும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் கால் பேசுறது எல்லாமே நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அதில் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம் கார்டு வந்து போட்டுக்கலாம். அது மாதிரி ஒரு மெமரி கார்டு வந்து டெடிகேட்டாக ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் ஸ்லாட் மாதிரிலாம் வந்து கொடுக்கல. ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு மட்டும் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த டேப்லெட்டோட வெயிட்டை பொறுத்தவரை 485 கிராம் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட்டுக்கு இந்த வெயிட் வந்து ஓரளவுக்கு இந்த ஹியூஜான சைஸில் உள்ள டேப்லெட்டுக்கு ஓரளவு கம்மி தான். பட் இருந்தாலுமே இந்த டேப்லெட்டை நம்ம ரொம்ப நேரம் வந்து ஹோல்ட் பண்ண முடியல. ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே வந்து கை வந்து வலிக்க ஆரம்பிக்குது. அடுத்து இந்த டேப்லெட்டோட ஒரு முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னா இதோட ப்ராசஸர். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறதுக்கு அதோட ப்ராசஸர் தான் முக்கியம். இதில் வந்து ஸ்னாப்டிராகனோட 730G ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் வந்து பிரச்சனையே இல்லாமல் தான் கிடைக்குது. இந்த ஹியூஜான டிஸ்பிளே இருக்கிறதுனால ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேங் ஆகிற இஷ்யூ வந்து இருக்குது. பட் நம்ம கேம் விளாடும் போதோ இல்லை வந்து தொடர்ந்து வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பெரிய லெவலில் வந்து பிரச்சனை இல்லாதனால நோட்டீஸ் பண்ண முடியல. நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா BGMI, Asphalt 9 இதெல்லாமே வந்து ப்ளே பண்ணி பார்த்தேன். இதில் வந்து எந்த லேகும் கிடையாது, நல்லா வந்து ஒர்க் ஆனிச்சு. அடுத்ததான் இதோட சாஃப்ட்வேர். அதுதான் இங்கே கொஞ்சம் வந்து பிரச்சனையாக தெரிஞ்சது. என்ன அப்படின்னா இதில் வந்து Android 10 தான் வந்து இருக்குது. இவங்க வந்து அப்டேட் வந்து பெருசாக வந்து கொடுக்கல. ஸோ இந்த சாஃப்ட்வேரை பொறுத்தவரை அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவான சாஃப்ட்வேர் கிடையாது. இந்த ஹார்ட்வேருக்கு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் வந்து அவங்க பண்ணியிருந்திருக்கலாம். பட் அவங்க பண்ணலை. கேமரா அப்படிங்கும்போது இங்கே வந்து ரியரில் 2 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. டுவல் கேமரா செட்டப். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் உள்ள கேமரா, இன்னொன்று வந்து 5 மெகா பிக்சல் ஃபிக்ஸட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே செல்ஃபின்னு வரும்போது இங்கே வந்து 2 கேமரா இருக்குது. பட் ஒரு கேமரா தான் நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியும். அது வந்து 8 மெகா பிக்சல் உள்ள கேமரா. இன்னொரு 8 மெகா பிக்சல் உள்ள கேமரா பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக், அதாவது ஃபேஸ் அன்லாக் இந்த மாதிரி விஷயங்களுக்காக மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ இதில் எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான குவாலிட்டியாக இருக்குது. டேப்லெட் அப்படிங்கும்போது ஒரு ஹியூஜான ரெசல்யூஷன் உள்ள ஒரு டேப்லெட் இது. ஸோ இந்த மாதிரியான டேப்லெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா நல்லா இருந்தால் மட்டுமே வந்து நம்ம இந்த டேப்லெட்டில் வியூ
பண்ணும்போது நல்லா கிளாரிட்டியாக தெரியும். ஒரு வீடியோ கால் பண்ணுறதுக்கு ஒரு நார்மலான இந்த டேப்லெட்டில் கேமரா என்ன பர்பஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. பேட்டரியை பொறுத்தவரை இதில் ஹியூஜான ஒரு 8400 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பேட்டரியாக செட் பண்ணியிருப்பாங்க போல. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 வாட்ஸ் சார்ஜரும் வந்து பாக்ஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது சார்ஜ் ஏறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0 to 100 சார்ஜ் ஆனால் 2.25 மணி நேரம் வந்து டைம் வந்து எடுத்துக்குது. பட் 8400 mAh பேட்டரிக்கு வந்து ஓகே தான். இதோட பேட்டரி லைஃப்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபுல்லாக வந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு 15 மணி நேரம் வரைக்கும் இது வந்து தொடர்ந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு ப்ரௌஸ் பண்ணுறது இந்த மாதிரி அதாவது இன்டர்நெட் பேஸில் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பேட்டரியை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பெரிய பேட்டரியாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரிவ்யூவோட ஃபைனல் பார்ட்டுக்கு வரோம். ஸோ இந்த டேப்லெட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது இந்தியாவில் அவங்க 44,990 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்ல ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை வந்து நான் வீடியோ கால் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு ரெகுலரான டாஸ்க் மட்டும் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது இந்த டேப்லெட் நீங்கள் வந்து தாராளமாக வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா மூவி எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரை இதில் வந்து செம்மையாக வந்து இருக்குது. ஸோ இந்த டேப்லெட்டோட தரமான சம்பவங்கள் அப்படின்னு சொன்னோன்னா இதில் இருக்க டிஸ்பிளே, இதோட பேட்டரி, இதோட ஸ்பீக்கர்ஸ், இதுதான் நான் வந்து இதோட ஹைலைட்டாக வந்து சொல்லுவேன். இதில் எனக்கு பிடிக்காது அப்படின்னா இதில் இருக்க சாஃப்ட்வேர் Android 10 தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நிறையா வந்து விஷயங்களை வந்து இவங்க அப்டேட் பண்ணாமல் ஒரு இது இந்த டேப்லெட்டுக்குன்னு அவங்க கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி அவங்க அதுக்காக ஒர்க் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செம்மையாக இருந்திருக்கும். ஒருவேளை இந்த டேப்லெட் நீங்கள் வாங்க நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.